अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू कुटिमा किचन. इनके நம்ம கிச்சன்ல ரெசிபி எதுவும் பார்க்க போறது கிடையாது. என்னோட வாஷிங் மிஷின் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ரிப்பேர் ஆயிருச்சு. சோ அதை ரிப்பேர் பார்க்க வந்திருந்தாங்க. அதோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எதனால ரிப்பேர் ஆச்சு, எப்படி ரிப்பேர் ஆச்சு, நான் வாங்கின உடனே வந்து ஒரு 6 மந்த் மட்டும் தான் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து டோட்டலாகவே வந்து எப்படின்னா வந்து வாஷிங் மிஷின் போட்ட உடனே ஃபுல்லாக கடன்னு சொல்லி ஆடிட்டு ஃபுல்லாக நகன்றுது. அப்படியே தான் போய்கிட்டே இருந்தது. நாங்களும் வாஷிங் மிஷின் பார்க்குறவங்கள கூப்பிட்டு எல்லாமே சரி பண்ணி பார்த்தோம். செட் ஆகலை. மறுபடியும் அப்படியே தான் இருந்தது. ஃபுல்லாத்தையும் கலட்டி ஒரு இதையும் பார்த்தாச்சு. எதுவுமே வந்து எங்களுக்கு ஆகலை. 2-3 டைம் வந்து வேல்ஃபுல் போய் சர்வீஸுக்கிட்ட வந்து சொல்லியாச்சு. கேட்கவே வரவே இல்லை. 2 பேர் வந்தாங்க. வந்துட்டு வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு மட்டும் கலட்டி எதுவுமே மாற்றலை. அது சரியில்லை இது சரியில்லைன்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் எதனால் இப்படி இருக்குது அப்படின்ட்டு வந்து ஒன்றுமே தெரியலை. லாஸ்ட்டில் 4ஆவதாக தான் ஒரு சர்வீஸ் ஆள் வந்திருந்தாங்க. அவங்க தான் ஃபுல்லாத்தையும் டோட்டலாக வாஷிங் மிஷின் எல்லாத்தையுமே கலட்டி என்ன பேருக்கு என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதில் வந்து வாஷிங் மிஷினில் வந்து சைடில் 4 ஸ்ப்ரிங்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரிங்க்கு வந்து டோட்டலாகவே போயிட்டு, அதனால் வந்து அதை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணதுக்காண்டி ஃபுல்லாத்தையும் கலட்டிட்டு கொஞ்சம் ஆயிலெலாம் விட்டுட்டு மறுபடியும் போய் வெளியில் போய் அந்த ஸ்ப்ரிங்கை ஃபுல்லாக மாற்றி தரேன், நாங்கள் அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணணும். நாங்கள் வந்து இப்படி எவ்வளோ கூப்பிட்டு நீங்கள் வரவே இல்லை. 2-3 பேர் வந்து பைசா மட்டும் தான் வாங்கிட்டு போனாங்க. ஒன்று சரியே ஆகலை. மறுபடியும் எங்களுக்கு வந்து மறுபடியும் இதே மாதிரி ஆகாதுன்னு என்ன கேரண்டின்னு சொல்லிட்டு கேட்டோம். இல்லை உங்களுக்கு வந்து வாரண்டி முடிஞ்சு போச்சு. ஸோ அதனால் நீங்கள் மறுபடியும் வாரண்டி போட்டுக்கோங்க. 2 இயர்ஸ் வாரண்டி போடுங்க. மறுபடியும் இதே மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து அப்படியே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம் உங்கள் வாஷிங் மிஷினை. அதுக்கு நீங்கள் எந்த சார்ஜும் போட வேண்டாம். இப்போ அந்த வாரண்டிக்கு மட்டும் ஒரு 2 இயர் வாரண்டிக்கு மட்டும் 2000 மட்டும் பே பண்ணுங்க போதும். அதுக்கு அந்த அதாவது 2026 வரைக்கும் எங்களுக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது வாஷிங் மிஷின் என்ன ப்ராப்ளம் ஆனாலும் சரி அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ஏற்கனவே வந்து வாஷிங் மிஷின் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படிலாம் வந்து பார்த்தா நான் வந்து வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுவுமே நல்ல ஒரு வியூ போயிருந்தது. சரி, அதை போட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாஷிங் மிஷின் இப்படி ஆனதுனால அதுலேருந்து நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் முக்கால்வாசி நான் வந்து மேக்ஸிமம் வந்து பதில் கொடுத்துருப்பேன். அதனால தான் எங்களுக்கு வந்து மறுபடியும் இப்படி ஆனதுனால யாருக்கெல்லாம் இப்படி இருக்குது என்ன அதுன்னு தெரியல. உங்களுக்கும் இதே மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்ப்ரிங்கு தான் போயிருந்தது. இது போல்டோடி வந்து டோட்டலாகவே வந்து போயிருச்சு. நல்லா துரு பிடிச்சி ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால தான் வந்து வாஷிங் மிஷின் அவ்வளோ ஆட்டம் போட்டிருக்கு. அது எப்படின்னா வந்து கொஞ்ச நேரம், அதாவது ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் மூச்சுலாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ட்ரை அப்படி பண்ண மூச்சுலாம் வந்து ரொம்ப கடகடான்னு வந்து சுற்ற ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு பார்ட்ஸாக உள்ளே வச்சு அதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணி வாஷிங் மிஷினும் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு ப்ராப்ளமும் வரல. இன்ஷாஅல்லாஹ் பார்ப்போம். 2 இயர்ஸ் வாரண்டி தந்திருக்காங்கல்ல, அதுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. சரி பார்ப்போம். கடகடான ஆர்டர் வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன். பாருங்கள் எப்படி இருந்த வாஷிங் மிஷின் வந்து நல்லபடியாக போயிருக்குன்னு சொல்லிட்டு அதையும் காமிச்சிருக்கேன். இதையும் போடுங்க பாருங்கள்.
எல்லாமே செட் பண்ணியாச்சு. செட் பண்ணிவிட்டு வந்து ட்ரையில் தான் வந்து ரொம்ப கடக்கடான ஆடுன்னு சொன்னோன்னே இப்போ அதில் தான் போட்டு விட்ருக்காங்க. ட்ரையில் போட்டு அதை எப்படி சுற்றுதுன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே வாரண்டி கார்டு எல்லாமே ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படி சுற்றுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வாஷிங் மிஷின் வாங்கி ஒரு 6 மாதத்தில் இதே மாதிரி தான் சுற்றிக்கிட்டே இருந்தது. அதனால தான் சர்வீஸ் ஆளெல்லாம் கூப்பிட்டு எல்லாமே பார்த்தோம். யாருமே வந்து ஒழுங்காகவே சரியாகவே பார்க்கல. லாஸ்ட்டில் இவர் தான் கொஞ்சம் சத்தம் போட்டு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து பார்த்து எல்லாமே சரி பண்ணி கொடுத்தாரு. இப்போ வந்து நல்லா சூப்பராக ஓடுது. இதுக்கு மேலேயும் எதுவும் ஆச்சுன்னா மறுபடியும் நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ண போகிறோம். இதை வந்து மறுபடியும் வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இப்போ வந்து நல்லாவே சுற்ற ஆரம்பிச்சிட்டு இப்போ வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இன்ஷால்லாஹ் பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு நல்லபடியாக ஓடுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லாஸ்ட்டாக வாரண்டி கார்டு எல்லாமே போட்டு நம்பர்ஸ் எல்லாமே வந்து சேவ் பண்ணி தந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு போனாங்க. இதுதான் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்த எந்த சர்வீஸாலுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. இவர் கொஞ்சம் நல்லா இது பண்ணி தந்துட்டு போனார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.